மீகா 4வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. இன்னைக்கு எந்தெந்த சிச்சுவேஷன்ல நீங்க மூழ்கி எழும்பி வர முடியாதபடிக்கு ஒரு இருள நீங்க மாட்டி தவிக்கலாம். ஆனா அந்த இருள்ல இருந்து, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எழும்பி வாங்க. எப்படி தூசியை உதறி விட்டு நம்ம எழும்புவோமோ அதே மாதிரி எல்லா சூழ்நிலையில இருந்து வெளியே வாங்க. ஆண்டவருக்காக செயல்படுங்க. ஆண்டவருக்காக போரடிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தருவாரு. அதுவும் சாதாரண பலன் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன். அதான் ஏசப்பா எப்படி சொல்றாங்க, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் அப்படின்ட்டு. இப்படி ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை தரும்போது நம்மளை சத்ரு வீழ்த்த நினைச்சாலும் வீழ்த்த முடியாது. நம்ம அவனை நொறுக்கி போடுவோம். அதற்கேற்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். அதற்கேற்ற மாதிரி நமக்கு ஆண்டவர் பலனை தருவார். இன்னைக்கு சத்ரு நம்மகிட்ட இருந்து அநேக ஆசீர்வாதங்களை திருடி வச்சிருக்கான். அது அவனுக்குன்னு சொந்தமாக்கி வச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் அதை நம்மளை கொண்டு மீட்டெடுத்து அதை ஆண்டவருடைய நாமத்துக்காக பயன்படுத்தும் மாதிரி ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாரு. இன்னும் இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையில கண்டு நீங்க முடங்கி போகாதீங்க. எழுந்து போராடிங்க. அவருடைய நாமத்திற்காக நெல்லுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.